ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மாதவிடாய் வருவதற்கு முன்பே நீங்கள் கர்ப்பமாவதை உணர்த்தும் மிக முக்கியமான அறிகுறிகள் பதிவிட போகிறேங்க. அதாவது மாதவிடாய் தொடங்கும் நாட்களை எதிர்நோக்கும் போது முந்தைய வாரமே லைட்டாக வயிறு பிடிக்கும், லேசாக. இது எல்லாருக்கும்லாம் இருக்காது, ஒரு சில பேருக்கு இருக்கும். வெகு சில பெண்களுக்கு இந்த அறிகுறி உண்டாகும். இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்றப்ப வயிறு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அது கூடவே சேர்த்து உங்களுக்கு லேசான உதிரப்போக்கு இருக்குது அப்படின்றப்போ 100% நீங்கள் வந்து கருத்தரிச்சிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். உங்களோட மாதவிடாய் சுழற்சி மிக சரியாக இருந்துச்சு அப்படின்றப்ப மிக துல்லியமாக இருந்துச்சுன்னு இதை கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 28ஆம் நாட்களில் உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 20ஆம் நாள் முதல் 24ஆம் நாளுக்குள்ள கருப்பதிவு நிகழக்கூடும். அப்போ நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் வயிறு இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா. கர்ப்ப காலத்தில் கனமான மார்பகங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த கருவுறுதலுக்கு முன்னாடி இந்த மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். கர்ப்ப காலத்தில் 2வது ட்ரைமாஸ்டரில் மார்பகங்கள் பெருசாகும், வெயிட்டாகும், கருப்பாகவும் சொல்லுவாங்க இல்லையா. கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்க அப்படின்றப்போ உங்கள் மார்பகத்தை சுற்றி காம்புகள் வந்து புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிக்கும், குறுகுருவாம். மார்பகங்கள் பெருசாகும், மார்பக காம்புகள் லேசான வலி இருக்கும், புண்ணு இருக்கும். மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி மார்பகங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். அதே நேரம் மார்பகம் ரொம்ப சாஃப்டாக மென்மையாகவும் இருக்கும். சரிங்களா, மார்பகத்தை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நெஞ்செரிச்சல். கர்ப்பத்தோட முதல் 3 மாதம் நம்மளுக்கு வந்து நெஞ்செரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் கரு உருவாகும் ஆரம்ப கட்டத்திலே இது உங்களால் உணர முடியுங்க. ஏன்னா கருமுட்டை விந்தணுவோடு இணைந்து கருவாக மாறும் நேரத்தில் ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் உங்கள் நெஞ்செரிச்சல், தொடர் ஏப்பம், அசௌகரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இவையெல்லாம் மாதவிடாய் முந்தைய நாளில் உங்களுக்கு நடக்கும். இது நீங்கள் வந்து தொடர்புபடுத்தி பார்த்தீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி அதிக நேரம் வேலை செஞ்சீங்கன்னா கலப்பாக இருக்கும். கருவுறுதலாக நிகழும் போது உடலில் ஹார்மோன் மாற்றம் நடக்கும்போது உடல் ரத்தம் வந்து அதிகரிக்கப்படும். அப்போ உடலில் நிறைய மாற்றம் நடக்கும்போது ரொம்ப களைப்பு அதிகமாகும், சின்ன வேலை செஞ்சவங்க ரொம்ப டயர்டாக இருக்கும், இப்போ படுத்துணுன்ற ஒரு மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கும். இது எல்லாமே கருத்தரிச்ச ஒரு அறிகுறி. சரிங்களா, அடுத்து இந்த அறிகுறி நிறைய பேருக்கு காமனாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற அறிகுறி நிறைய பேருக்கு ஒன்றா இருக்கும். அதாவது கருவுற்றதை உறுதி செய்வதே குமட்டல் தான். குமட்டலோடு கூடிய வாந்தி உண்டாகும் போது தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கரு உறுதலில் ஆரம்ப கட்டத்தில் வாந்தி இருக்காது, குமட்டல் மட்டும்தான் இருக்கும். இது மாதவிடாய் சுழற்சிக்கு முன்னாடி குமட்ட தொடங்கிடும். 70% பெண்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்க்கு முன்னாடி இந்த குமட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சில பேருக்கு அதிகமாகவும் ஒரு சில பேருக்கு குறைவாகவும் இருக்கும். கருவோட ஆரம்ப கட்டத்தில் குமட்டல் அதிகமாகவும் ஒரு 3 மாதங்கள் செஞ்சுன்னா சரியாயிடும். சரிங்களா, அடுத்து கருப்பையில் பதிச்சுட்டாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் வருங்க. ஏன்னா பெண்ணோட உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் அவங்களுக்கு மலச்சிக்கலை உண்டாக்கும். மலக்குடல் பகுதி அசௌகரியமாக இருக்கும். ஆரம்ப கட்ட கர்ப்பத்தின் போது இது ஏதோ ஒரு அசௌகரியமான உணவால் உண்டானது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. இந்த நாட்களில் உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சு, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா கூட கருத்தரித்திற்கான ஒரு அறிகுறி. இந்த நாளில் உணவின் மீது வெறுப்பு இருக்கும். இது தீவிரமாகாமல் பார்த்துக்கணும். கரு உருவாகும் ஆரம்ப கட்டத்தில் உணவு தவிர்க்காமல் ஆரோக்கியமாக எடுத்துக்கணும். சரிங்களா, அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி நெருங்கும் சமயத்தில் அந்த நேரத்தில் முதுகு வலி, இடுப்பு வலி, அப்புறம் தலைவலி இது எல்லாமே இருக்கும். இது வந்து மன அழுத்தம் கூட இருக்கும். அது மாதிரி கரு உருவாதின் ஆரம்ப கட்டத்தில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையிறதால தலைவலி தொடர்ந்து இருக்கும். அத்தோடு கருத்தரிப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டரோன் ஹார்மோனும் தலைவலி காரணமாக அமையுது. கருவை தாங்க உடலை தயார் செய்யும் பொழுது அடிமுதுகு வலிலாம் இருக்கும். இதுவும் நார்மல் தான், இதுவும் ப்ரெக்னன்சிக்கான ஒரு பெயின் உங்களுக்கு. அதே மாதிரி நீ கருப்பையில் பதிஞ்சிட்டாங்க அப்படின்றப்போ பெண்களோட உடலில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் நடக்குங்க. ஹார்மோன் மூளையில் இருக்கும் பொழுது நியூரோ அப்படின்ற ஒரு செயல்பாடு இருந்து மனநிலையில் குழப்பம், கோபம், அழுகை, விருத்தி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இது மாதவிடாய் சுழற்சி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரையும் நடக்கும். சரிங்களா, இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் உங்களுக்கு இருக்குன்றது பட்சத்தில் இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப இது வந்து ஒரு சில பேருக்கு இருக்கிற காமனான ஒரு சிம்டம்ஸ். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து எந்த உணவுகளை பார்த்தாலும் சாப்பிடணும், பசி எடுக்கும். இரவு உணவுகள் 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் சாப்பிடணும் தோணிகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு நிறைய தண்ணி குடிக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்நாக்ஸு, சிப்ஸ் இது மாதிரி ஐட்டெல்லாம் சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்கும். இது மாதிரிலாம் இருந்தால் கூட அதிக பசியின்மை ரெண்டுமே கர்ப்பத்தோட அறிகுறி தான். சரிங்களா, இது எல்லாமே யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடா ரெகுலர் பீரியடான்னு தெரிஞ்சுக்கோங்க. 45 நாளுக்குள்ளே வரது எல்லாமே ரெகுலர் பீரியட் தான். 45 நாளுக்கு அப்புறம் வரதா இர்ரெகுலர் பீரியட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்றப்போ 45 நாளுக்குள்ளே வரது இர்ரெகுலர் பீரியட் நினச்சிக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு 28 நாளுக்கு ஒரு முறை வரும், ஒரு சில பேருக்கு 35 நாளுக்கு ஒரு முறை வரும், ஒரு சில பேருக்கு 40 நாளுக்கு ஒரு முறை வரும். ஸோ இது எல்லாமே ரெகுலர் பீரியட் தான். அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு மாதவிடாய் கரெக்டாக வருதான்னு ஃபைனல் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை டைம் வருது, ஓவலேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்குதா, அந்த ஓவலேஷன் நாளில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்றப்ப கருப்பதிற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரிங்களா, நீங்கள் சீக்கிரமாக அம்மா ஆவீங்க,
சீக்கிரமாக ஒரு அழகான உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் எந்த ஒரு தயக்கம் வேணாம், எந்த ஒரு கலக்கம் வேணாம், ரொம்ப நிம்மதியாக இருங்க. கடவுள் உங்களோட கூடயே இருக்கார். உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதாக பண்ணி கொடுப்பார். நீங்கன்னா ரொம்ப நல்லவங்க. நல்லவங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கும், சோதனை அதிகமாக இருக்கும், அதை விட மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். கடவுள் கூட உங்கள் கூடவே துணையாக இருப்பார். ஆனால் கொஞ்சம் சங்கடம்லாம் அதிகமாக இருக்கும். கெட்டவங்களாம் சந்தோஷமாக இருக்க மாதிரி நம்ம பார்வைக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கவனிக்காதீங்க. எனக்கு இல்லைன்னு கேட்காதீங்க. அதை விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் பண்ணுங்கள். கடவுளுக்கு கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.